லைகா புரொடக்ஷன்ஸ், பசங்க புரொடக்ஷன்ஸ் இணைந்து தயாரித்து ஜெயராம், ஊர்வசி நடிக்கும் பரிமளா அண்ட் கோ ஜூன் 5 முதல் திரையரங்குகளில். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. தமிழ்நாட்டில் சமூக வலைதளங்களில் அதிகமாக அடிபடும் அமைச்சர்களில் முதலிடத்தில் இருப்பவர் கீர்த்தனா. ரீல்ஸ் பிரபலம் என்ற அடையாளத்துடன் அரசியலுக்கு வந்து அமைச்சரானவர் என்பதால் இன்று வரை ரீல்ஸை அவர் விட்டபாடில்லை. எனது செயல்பாடுகள் குறித்து மீடியாக்கள் செய்தி வெளியிட்டு ஒன்றும் ஆகப் போவதில்லை என மீடியாக்களை புறந்தள்ளிவிட்டு நடப்பது, பேருந்தில் ஏறுவது, பெண்களை கட்டி பிடிப்பது, முத்தம் கொடுப்பது என சகலத்தையும் தனது ஆட்கள் மூலம் ரீல்ஸாக எடுத்து தள்ளி சமூக வலைதளங்களில் தொடர்ந்து பரப்பி வருகிறார். விருதுநகர் மாவட்டத்தில் அமைச்சர் எங்கு செல்கிறார், எந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் என்ற தகவல் கூட கிடைக்காமல் கீர்த்தனா வெளியிடும் ரீல்ஸை பார்த்தே செய்தி வெளியிடும் நிலைக்கு மீடியாக்கள் தள்ளப்பட்டுள்ளன. இந்நிலையில் கோட் சூட் என வித்தியாசமான காஸ்டியூமில் ஆங்கிலத்தில் பேசி முதலீட்டாளர்களுக்கு ரீல்ஸ் மூலம் அழைப்பு விடுத்திருப்பது சமூக வலைதளங்களில் கடும் விவாதத்தை எழுப்பியுள்ளது. அப்துல் சமத் என்பவர் இந்த அழைப்பை ஏற்று மேடத்தை பார்க்க வருபவர்கள் மாலை 6 மணிக்கு பிறகு வரணுமா, இல்லை என்றால் அதற்கு முன்னாடியே வரணுமா என்று கேள்வி எழுப்பி கேலி செய்துள்ளார். மணிவண்ணன் என்பவர் ஜெயலலிதாவிற்கு இல்லாத ஆங்கில புலமையும் அறிவுமா? முன்னாள் அமைச்சர்கள் முரசொலிமாறன், பொன்னையன், PTR, பழனிவேல் தியாகராஜன் இவங்களுக்கெல்லாம் தெரியாத ஆங்கிலமா? பொதுவெளியில் இந்த மாதிரி மேற்கத்திய உடையை போட்டு பீட்டர் விட்டால் தமிழ்நாடு ஒரே நாளில் அமெரிக்கா ஆகிவிடாது. இன்னும் கழிப்பறை இல்லாத கிராமங்கள் இருக்கு, அதை மாத்துறதுக்கு வழி செய்யணும். அதை விட்டுவிட்டு ரீல்ஸ் மோகத்துல சுத்தராங்க என்று வெளுத்து வாங்கி இருக்கிறார். அதே போன்று பூபதி என்ற நபர் ஒருவர் பிளாட் விக்கிறதுக்கு ரீல்ஸ் போடுற மாதிரியில இருக்கு, இந்த ரீல்ஸை பார்த்துட்டு முதலீட்டாளர் எவனும் வரமாட்டான், இப்ப லைன்ல நிக்கிறவன் சோபா கம்பெனிக்கார மட்டும்தான் என்று விமர்சித்துள்ளார். இன்னும் சிலரோ அமைச்சர் கீர்த்தனாவை தனிப்பட்ட முறையிலும் தாக்கி பேசி வாசி வருகின்றனர். தமிழ்நாட்டில் இப்படி எதிர்ப்பு கிளம்ப ஆந்திர மாநிலத்திலிருந்தோ அமைச்சர் நாரா லோகேஷ் கீர்த்தனாவை பாராட்டு மழையில் நினைத்திருக்கிறார். ஹைதராபாத்திலிருந்து பாடகி சின்மயி ஒருவரது வேலை, நேர்மை, திறமை குறித்து விமர்சிக்காமல் அவர் அணியும் உடை, அணிந்துள்ள மூக்குத்தி குறித்து தனிப்பட்ட விஷயங்களை பேசுவதா ஒரு பெண் அமைச்சர் ஏன் இத்தகைய பாலின பாகுபாடும் வாய்வழி தாக்குதல்களும் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட வேண்டுமா என்று ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். தமிழ்நாடு பாஜக மாநில செயலாளர் அமர் பிரசாத் ரெட்டியும் கூட கோட் சூட் போட்டுக்கொண்டு பெண் அமைச்சர் ஏதோ ட்ரை பண்றாங்க, என்னுடைய நண்பர்களே நிறைய பேர் தாக்கி பேசியிருக்காங்க என்று வேதனைப்பட்டு இருக்கிறார். தேவராஜ் எத்திராஜ் என்பவர் இந்த கீர்த்தனா ஒரு ஆந்திரா ஏஜென்ட், இவரால் தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய பல ஆயிரம் கோடி ரூபாய் முதலீடு ஆந்திராவுக்கு போயிருச்சு. இதெல்லாம் நம்ம CM விஜய், அவர் கூட இருக்கும் வினோத் ரெட்டி, ஆதவ் ரெட்டி, ஜான் நாயுடு ஆலோசனையால் தான் நடந்திருக்கிறது. கீர்த்தனா தலையை விரிச்சு போட்டுட்டு ரீல்ஸ் போட்டதை பார்த்து உலகமே காரி துப்புது. ஆனா ஆந்திரா CM சந்திரபாபு நாயுடு மகன் நாரா லோகேஷ் ரீபோஸ்ட் போட்டு பாராட்டுகிறார். என்ன கொடுமை இது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். ஓசூரில் அமையவிருந்த ரூபாய் 15,000 கோடி மதிப்பிலான AMCA போர் விமான திட்டமும் ரூபாய் 2,500 கோடி முதலீட்டில் உருவாகியிருந்த ராயல் என்ஃபீல்டின் புதிய ஆலையும் ஆந்திராவுக்கு சென்றுள்ளன. தற்போது முதலீட்டு ஈர்ப்பில் தமிழகம் ரொம்பவே பின்தங்கிவிட்டது. அதே நேரத்தில் திமுக ஆட்சியில் முன்னாள் அமைச்சர்கள் பன்னாட்டு நிறுவனங்களுடனான நெருக்கமான தொடர்புகள் மூலம் தமிழகத்துக்கு பல முக்கிய முதலீடுகளை ஈர்த்ததை இங்கே குறிப்பிட்டே ஆக வேண்டும். ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் முதலீடுகளை பெற உலகம் அளவிலான நெட்வொர்க்கும் தீவிரமான பேச்சுவார்த்தைகளும் தேவைப்படும் நிலையில் ரீல்ஸ் போட்டாலே முதலீடுகள் குவிந்துவிடும் என்ற மனநிலை இருப்பதுதான் கொடுமை என்கிறார்கள் தொழில்துறை வட்டாரத்தினர். ஜெயராமன் என்பவர் தனது முகநூல் பதிவில் கீர்த்தனாவுக்கு பின்னால் நிற்கும் நபரை வட்டமிட்டு, இவர் பெயர் ரவிதேஜா, இவருக்கு தமிழே தெரியாது, இவர்தான் தொழில்துறை அமைச்சரின் அனைத்தையும் முடிவு செய்பவர், தமிழ் சுத்தமாக தெரியாத ரவிதேஜாவை பக்கத்தில் வைத்துக் கொண்டு தமிழக தொழில் வளர்ச்சி குறித்து கீர்த்தனா முடிவு எடுப்பதை கண்டுகொள்ள யார் இல்லை. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டை யார் ஆட்சி செய்கிறார்கள் என்பதை முதலில் விஜய் விளக்க வேண்டும். ஆந்திராவில் கொள்ளையடித்துக் கொண்டு திரியும் விஷ்ணு ரெட்டியை டெல்லிக்கு கூட்டிட்டு போறாரு, இதுல அனில் ரெட்டின்னு ஒருத்த வேற என்று எரிச்சல் படுகிறார். யார் இந்த ரவிதேஜா? கீர்த்தனாவை தன் பிடியில் வைத்து இவர்தான் பின்னிருந்து இயக்குகிறாரா என்ற கேள்வி அமைச்சரின் சிவகாசி தொகுதியிலும் கூட எழுந்துள்ளது. இந்நிலையில் கீர்த்தனாவின் தந்தை சம்பத் மகளுக்கு வயது 30 ஆகிவிட்டது, அமைச்சர் பொறுப்புக்கும் வந்துவிட்டார், காலாகாலத்தில் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று ஜாதகமும் கையுமாக வரன் தேடி ஆரம்பித்துள்ளார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.